இப்போ भेंडी 2 प्याज़ा ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது ஒரு டேஸ்டியான ரெசிபி. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு வெண்டைக்காவை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம ஒரு இடத்துல கடாயில் எண்ணெய் வச்சுருக்குறோம் கொஞ்சம் நிறையா. நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது பாருங்கள், ஒன்று ஒன்றா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 80% அளவு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நார்மல் கிரேவியில் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணால் போதும். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் பார்த்துக்கலாம் நல்லா குக் ஆகுதான்ட்டு. கொஞ்சம் மூடி வைக்கிறேன். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி தொடச்சி வைக்கிறதுனால என்னாகும், நான் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தண்ணியெல்லாம் இருக்கும், அதில் வெடிக்கும். பாருங்கள், இந்த வேலை 80% ஆனேன்னா நான் எடுத்துக்கினேன். எடுத்துகிட்டு அதே போல் இன்னொரு பேட்ச் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே. இப்போ ஒரு சைடு வந்து பாருங்கள், பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டுக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய், அதுக்கு மேலே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி ஆனினா ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியனு சின்னதாக ஆம்லேட் கட் அளவு பண்ணியிருக்கிறோம். அது வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இந்த ஆனியன் ஆகட்டும் இது எல்லாமே ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா கொஞ்சம் ஆனினும். ஒரே ஒரு மீடியம் சைஸ் டமாட்டோ சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கினேன். 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக இது பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கு மேலே சால்ட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா வேகணும் இல்லைங்களா, அதுக்கோசரம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விட்டோம். இதுக்கு மேலே இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு டெர்மரிக் பவுடர் சேர்த்துருக்குறோம். அதுக்கு மேலவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடரு, தனியாத்தூள். அதுக்கு மேலே காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துக்கிறேன். கலருக்கும் ஆகட்டும், காரம் லைட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லாக. இது நல்லா மசாலா இந்த டொமேட்டோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிரேவி கொஞ்சம் நல்லா கிரேவி வரட்டும். ஃபுல்லாக மேலே கீழே ஃபுல்லாக திருப்பி விடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் இது நல்லா ஆகட்டும். அதுக்கு மேலே பாருங்கள், நல்லா மூடி வச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். இந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சோம். பார்த்தா தெரியுது பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே எல்லாமே தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கு மேலே பாருங்க, நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி எவ்வளோ வேணும் அவ்வளோ திக்கு கிரேவிக்கு. நான் ஜாஸ்தி தண்ணி சேர்க்க மாட்டேன். நல்லா திக்காக இருக்கணும் கிரேவி, அதுக்கோசரம் தான். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இந்த கிரேவியில் நல்லா இது போகணும் உள்ள மேலே கீழே ஃபுல்லாக பண்ணிவிட்டு இன்னும் இது பேன் எடுத்து நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். வேறு இடத்துல ஸ்லோவாக ஆகட்டும். சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்தா போதும். இதுக்கு மேலே ஒரே ஒரு ஆனியனை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து பிரித்து வச்சுக்கணும். ஃபுல்லாக மீடியம் சைஸ் ஆனியனு. இப்போ இந்த ஆனியன் எல்லாமே சேர்த்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். அதுக்கு மேலே 3 க்ரீன் சில்லி கட் பண்ணி சேர்த்துனுக்குறோம். இப்போ நல்லா இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் மேலே கீழே. இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது ஆனியனுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா வேணும், அதுக்கோசரம். அதுக்கு மேலவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கோசரம் தான். மேலே கீழே பண்ணி விடலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக. பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இதுக்கு மேலே ஒரே ஒரு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கணும். சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். ஜாஸ்தி வதங்கணுன்ட்டு வேண்டாம். சும்மா ஒரே ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இந்த தக்காளி ஆல்ரெடி 1 நிமிஷம் வெங்காயம் வதங்கிச்சு. இதுக்கு மேலே 1 நிமிஷம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் அப்படியே தான் இருக்கணும், கொலியக்கூடாது. இப்போ நம்ம பாருங்கள், அதே பேன் எடுத்து வச்சுட்டோம். இங்கே ஆல்ரெடி ஒரு சைடில் கொச்சினிச்சு. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாஸ்தி நேரம் விடக்கூடாது. 1லேருந்து 2 நிமிஷம் விட்டுட்டு
அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். ஜாஸ்தி வேண்டாம், சும்மா கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து சப்பாத்திக்காகட்டும் பரோட்டாக்காகட்டும் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், நார்மலாகவே கீ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம் அப்படியே.